2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு 6 ஏர்பஸ் A330 விமானங்களையும் 8 A350 ரக விமானங்களையும் கொள்வனவு செய்யும் போது ஏர்பஸ் நிறுவனம் மற்றும் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் ஆகியவற்றிற்கு இடையில் இடம்பெற்ற சட்டவிரோத பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கடந்த காலம் முழுவதும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஏர்பஸ் நிறுவனம் தொடர்பில் வெளிநாட்டு நீதிமன்றம் ஒன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த ஆவணங்கள் ஊடாகவே இக்குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அந்த ஆவணங்களில் ஏர்பஸ் நிறுவனம் ஊடாக குறித்த விமானங்களை விற்பனை செய்வதற்கு முன்னர் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரியின் மனைவிக்கு லஞ்சம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த தகவலுக்கு அமைய குறித்த விமான கொடுக்கல் வாங்கல்களுக்கு முன்னர் ஏர்பஸ் நிறுவனத்தின் பதிவுகளில் குறிப்பிடப்பட்ட அப்பெண்ணுக்கு $16 மில்லியன் லஞ்சம் வழங்குவதற்கு பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் கீழ் இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி விசாரணைகளை ஆரம்பித்தது. அதன்போது ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி மற்றும் அவரது மனைவியை கைது செய்து கோட்டை நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய பின்னர் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். அவ்வாறான பின்புலத்தின் கீழ் இன்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டார். ஏர்பஸ் விவகாரம் தொடர்பில் என்னை வரச் சொல்லியிருக்கின்றார்கள். கடந்த காலத்திலும் நான் வந்தேன். என்னுடைய மேசையின் மேல் ஒருவர் 200 மில்லியன் ரூபாவை வைத்து சென்று விட்டார். அதற்கமைய இன்று காலை 9 மணிக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக நாமல் ராஜபக்ச எம்பி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்தார். பின்னர் 5 மணி நேர வாக்குமூலம் அளித்து பிற்பகல் 2 மணிக்கு அவர் அங்கிருந்து வெளியேறினார். ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் பெற என்னை அழைத்திருந்தார்கள். எப்போதும் போன்று இன்னும் ஒருவர் கூறினார், 100 மில்லியன் ரூபாவை எனது மேசையில் வைத்து சென்றதாக. கடந்த முறை 200 மில்லியன், இம்முறை 100 மில்லியனுக்கு குறைவடைந்துள்ளது. அடுத்தடுத்தும் இன்னும் குறைவடைந்து செல்லும். நாம் அல்ல, யாராக இருந்தாலும் தவறு இழைத்திருந்தால் அது தொடர்பில் விசாரணை செய்யுங்கள். இதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அருகில் நின்று கொண்டிருந்த நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளர்களுக்கும் யூடியூப் ஊடகவியலாளர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு அங்கு அமைதியற்ற சூழலை உருவாக்கியது. මේ මාධ්‍යවේදී නෙවෙයි YouTube ඔයාලා හම්බ කරන සල්ලි හම්බ කරන්නේ කාගේ රාජපක්ෂගේ හරි කාගේ හරි බෙල්ලෝදාගෙන කනන්දුමේ බඩ ජහර තාලින් තමයි දේශපාලනය කළේ බෙල්ලෝදාගෙන කනන්දුමේ බඩ ජහර තාලින් තමයි දේශපාලනය කළේ මේ හප්පුදු பின்னர் போலீசார் தலையிட்டு அதனை முடிவுக்கு கொண்டு வந்ததோடு இரு தரப்பினரையும் அங்கிருந்து வெளியேற்றினர்.